வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. காவேரி அவங்க அப்பாவுடைய பிறந்தநாள் அப்படின்றதுனால கேக் வெட்டி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. காவேரி ரொம்பவே எமோஷ்னலாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அப்பா பற்றின எல்லா விஷயங்களையும் பற்றி வந்து சொல்கிறாங்க. எப்படிலாம் இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் பற்றி வந்து விஜய் கிட்ட ரொம்பவே வந்து அழகாக வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் தன்னோட அப்பா அம்மா மிஸ் பண்ணுறோமே அப்படின்ற ஏக்கத்தில் வந்து விஜயோட முகம் வந்து மாறுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, தள்ள காவேரி எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுடைய ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த டாப்பிக்கை வந்து எடுக்கிறாரு. ஓ அப்படிங்களா, உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து கேட்க, அப்படிலாம் இல்லை காவேரி, சின்னதுலேருந்தே நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்தது கிடையாது, தாத்தா பாட்டி கிட்ட தான் வளர்ந்தேன், அதனால என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மாவோட ஏக்கம் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க விஜய். காவேரி உனக்கு எப்படி உங்கள் அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதே மாதிரி எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, என்னதான் தாத்தா பாட்டி என்னை நல்லா அன்பாக வந்து பார்த்துக்கிட்டாலும் என்னோட மனசுக்குள்ள அம்மான்ற பாசம் வந்து ரொம்பவே தவிப்பில் தான் இருந்திருக்கு காவேரி. அம்மாவுக்காக நான் ரொம்பவே ஏங்கியிருக்கேன். ஆனால் என்னை வந்து சின்னதுலேருந்து ஒரு அம்மா மாதிரி இருந்து என்னை வளர்த்தெடுத்தது எல்லாமே எங்கள் சித்தி தான். எனக்கு எந்த ஒரு குறை தெரியாமலும் வளர்த்தெடுத்தது எங்கள் சித்தி தான் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ரொம்பவே எமோஷ்னலான சில விஷயங்களை வந்து பேசுகிறாரு விஜய். ஸோ விஜயோட மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்ட காவேரி அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக என்ன பண்ணுறாங்க, விஜயை வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க காவேரி. இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட காவேரி என்ன பண்ணுறாங்க, கூடிய சீக்கிரமே நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, அம்மா விஜய் நான் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்ல, என்ன சொல்கிற காவேரினே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சிரித்தபடியே வந்து விஜயும் கேட்க, நீங்கள் ஏற்கனவே என்ன சொன்னீங்க, எனக்கு பையன்தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது இல்லை எனக்கு வந்து கேர்ள் பேபி தான் வேணும்னு சொல்லிட்டு சொன்னீங்களா இல்லையா? ஆமாம், அதுக்கு என்ன இப்போது, கண்டிப்பாக உங்களோட அம்மா தான் வந்து பிறப்பாங்க உங்களுடைய மகளை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியாகிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே எமோஷனலாக வந்து ஃபீல் பண்ணுறாரு, பயங்கர ஹாப்பி ஆகுறாரு. என்ன சொல்கிற காவேரி, உண்மையாலுமே வா அம்மாவே உங்களோட மகளாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு விஜயும். காவேரி நீ சொல்கிறது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கேன், இந்த உலகத்தில் என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேறு யாருமே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்படி சந்தோஷப்படுறதை பார்த்து காவேரியும் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க விஜய், கூடிய சீக்கிரமே உங்களுடைய மகளை நான் பத்திரமா பெற்று எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிட்டு இருக்காங்க. பக்கம் சந்தானம் அவங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்றதுனால வீட்டில் வந்து பலகாரங்கள்லாம் வந்து செஞ்சு வச்சு படைக்கிறாங்க. சமயத்தில் காவேரிக்கு வந்து கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க சாரதாம்மா. உடனே கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. எனக்கு என்ன நாள்னு தெரியுதா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னம்மா இப்படி கேட்டுட்டேன், எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், இன்றைக்கி அப்பாவுடைய பிறந்த நாள் ஆச்சோம்மா, அது எப்படிமா நான் மறப்பேன், நீங்கள் எல்லாரும் மறந்தாலும் நான் என்னால் மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரெடி சரிடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மாவும் சொல்கிறாங்க. அங்கே ஓகே வாடி, உனக்கு எல்லாம் வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் எனக்கு ஓகே தாம்மா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து சொல்கிறாங்க. காவேரி பத்திரமா இருந்து கோடி, ஏதாவது பிரச்சனைனா கிளம்பி வந்துடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமும் சொல்ல, இன்னொரு பக்கம் கங்காவும் வந்து சொல்கிறாங்க, எனக்கு என்னக்கா பிரச்சனை வரப்போகுது, நான் இங்கே நல்லா இருக்கேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க காவேரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி விஜய் கூடவே இருந்து வந்து பொறுப்பாக பார்த்துக்கிறதுனால கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் வந்து க்யூர் ஆகுது. இவ்வளோ நாளாக வந்து விஜய் காவேரி ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருந்தது வந்து சாரதாமாவுக்கு வந்து தெரியாமல் இருந்தது. ஸோ இதுக்கப்புறமா பசுபதி மூலயமா வந்து அவங்களுக்கு தெரிய வருதா, இதுக்கப்புறம் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து காவேரி வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.